ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சாரோட மகனோட நடிப்பில் வெளியாகிருக்கிற ஃபீனிக்ஸ் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சாரோட மகன் சூர்யா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நடிப்பில் படமாக ஃபீனிக்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ணல் அரசு தான் வந்து இயக்கியிருந்தார். அண்ட் இந்த கதையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் நடந்திருக்கு. அண்ட் இந்த கதை வந்து ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டைம் பார்க்கலாம் அந்த படத்தை அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் என்ன தான் வந்து படத்துக்கு வந்து நம்ம பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸில் போனாலுமே அந்த படம் வந்து அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ் பண்ணல அப்படின்னு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கதை ரீதியாகவே வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒத்து போகல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜெயிலில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அண்ட் அங்கே இவர் அதாவது இவருக்கு வந்து 18 வயசு கூட ஆகலை அப்படின்றதுனால ஹோமில் கூப்பிட்டு வராங்க. ஸோ அங்கே இவர் அடிக்க வர எல்லாருமே வந்து இவர் போட்டு பரட்டி எடுத்துடுறாரு. அண்ட் இவர் எப்படி ஆடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை காட்டுறாங்க. ஸோ அப்போ இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மார்ஷல் ஆர்ட் பிளேயராக இருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மேட்ச்சில் வந்து எம்எல்ஏ பையனை போட்டு அடிச்சிடுறதுனால அவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பேசிக் கதை தான். பட் இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பையன் எப்படி இதெல்லாம் கலந்துப்பான், ஏன் அவங்க வந்து லோக்கலாக காட்டுவான் அவங்க பையனை, ஏன்னா அவ்வளோ பெரிய எம்எல்ஏவோட பையன் எப்படி லோக்கலாக இருப்பான் அப்படின்றதெல்லாம் நிறைய மிஸ்டேக்காக இருக்குது அந்த படத்தில். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து எங்களுக்கு பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபீனிக்ஸ் படத்தை பார்த்துட்டிங்க அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அந்த படத்தை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா.